ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் காப்ஸ் வாஷர். இது 2024ல வெளியான இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்லயே அம்மாவும் பொண்ணு இருக்காங்க. பொண்ணு தான் ஹீரோயின். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டெட் பாடிஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அவங்க குடும்பம் தான் இந்த டெட் பாடிஸ பாரம்பரியமாவே வாஷ் பண்ற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டெட் பாடி மேல இருக்க துணி எடுக்கவும் அதுல இருந்து புழுக்கள்லாம் வரும். அதை பார்த்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அவளுக்கு வாமிட் வர மாதிரியே ஆயிடுது. டக்குன்னு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு அந்த வேலையை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. சரி அம்மா சொல்றாங்கன்ட்டு அதை பண்ணும்போது டக்குன்னு அந்த டெட் பாடியோட கண்ணு அப்படி திறந்துருது. அப்பதான் டைட்டில் கார்டை போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹிதான்ற ஒரு லேடிக்கு பேரன் இருக்கான். அந்த பேரனுக்கு சுண்ணத்துன்னு இது ஃபங்க்ஷன் பண்றதுக்காக மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, எல்லாரும் வந்துருங்க அவங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அவங்க வீட்டுக்கும் போறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குது. அப்போ திடீர்னு இந்த ஹிதா லேடி வீட்டுக்குள்ள போறாங்க. அதை பார்த்தா ஹீரோயினோட அம்மா அவங்க பின்னாடி போறாங்க. எதுக்கு இவ அப்படியே போறா அப்படின்ட்டு பார்த்தா அவங்க வீட்டுல மேல உள்ள கூரை உடைஞ்சிருக்கு. அது அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லவும் சரி இவங்க வந்துடுறாங்க. எல்லாருமே ஹக் எல்லாம் பண்ணிட்டு உங்க ஹிதான்ற லேடி நம்ம ஹீரோயின் அம்மாவோட ஃப்ரெண்டு தான். ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி நான் போயிட்டு வரேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி இங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஏதோ சவுண்ட் கேக்குதா, சரி என்னன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா எதுவுமே இல்ல. சரின்னு மறுபடியும் அவங்க அம்மா ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ பின்னாடி யாரும் நின்று அவங்களும் மாதிரி ப்ரே பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியுது யாரும் இருக்காங்கன்னு. அதை வெளிக்காட்டாம அவங்க அப்படியே ப்ரே பண்ணது மட்டும் கண்டினியூ பண்றாங்க. டக்குனு பின்னாடி கை யாரோ வைக்கிறாங்க. பயந்துறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க பொண்ணுதான். இப்படி பயமுறுத்து அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சும்மா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ என்ன சொல்றான்னா, நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி மேக்கப் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு இந்த மாதிரி பியூட்டிஷியன் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் ஆசை இருக்கு. ஆனா அவங்க அம்மாவுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நம்ம தான் இந்த பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம தானே இந்த வேலையை நம்ம பாக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது பிடிக்கவே இல்லம்மா, இந்த வேலையை எனக்கு பியூட்டிஷியன் ஆகணும் தான் ஆசை இருக்கு, நீங்க ஏன் இதையே பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது வேற யாருமா இருக்கா நம்மள தவிர அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இங்க சாப்பிடலான்னு திறந்தா சாப்பாட்டுல எல்லாம் புழு இருக்கு. இது ஏதோ கெட்ட சைனா இருக்கும். அவங்க அம்மா என்ன பண்றாங்க, டக்குன்னு பேக் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டு போய் வெளியே போறாங்க. எங்கம்மா போறீங்க நேரத்துல அப்படின்னு அவங்க பொண்ணு கேட்கும்போது டக்குன்னு அந்த டைம் மைக்ல இதாண்ட ஒரு லேடி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்களா, அவங்க இறந்து போயிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதை பார்த்த பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி நம்ம அம்மாக்கு இது முன்னாடி தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி. அவ அம்மாவுமே நீ பத்திரமா இரு, கொஞ்ச நேரத்துல அண்ணனும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போறாங்க. போனவங்க அந்த இறந்து போயிருப்பாங்களா, அவங்க இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்து அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாளா, அந்த டைம் மேல யாரும் நடக்கிற மாதிரி இருக்கும் கூரை மேல. நினைச்சு கொஞ்ச நேரத்திலேயே கூரையும் உடஞ்சு கீழே விழுந்துரும். அதை பார்த்தவே ஐயோ கூரை வேற உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழை நல்லா பெய்யும், வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் வந்துருமா, சரி அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் கரெக்டா அவ அண்ணனும் வந்துருவான். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன கூரையை அவன் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் இந்த வேலையை தான் பாத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி கூரையெல்லாம் சரி பண்ற வேலை தான் அவன் பாத்துட்டு இருப்பான். அதே மாதிரி அவன் மேல போய் சரி பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அந்த டைம் அவங்க அம்மா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்தவன் இது சரி பண்ணாமலே அப்படியே பாதியிலே இறங்கி அவங்க அம்மாவை என்ன பண்ணிட்டான், தூக்கி உள்ள கொண்டு போய் வைக்கிறான். உள்ள விடுறான். உள்ள விடும்போது அவங்க அம்மா திடீர்னு எந்திரிச்சு வெளியே வராங்க. வெளியே ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடியில பார்த்தா ஒரு பேய் நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து மிரண்டவங்க டக்குனு பயத்தோடய உள்ள அப்படியே படுத்துடுறாங்க. படுக்கும்போது அவங்க பொண்ணுமே பின்னாடி படுத்தமா இருக்கு. பின்னாடி பார்த்தா அவங்க பொண்ணை காணும். அப்பதான் உள்ள வரா. ஏன்னா இது யாரும் உள்ள படுத்த மாதிரி இருக்கேன், ஆனா இவ இப்பதானே வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவகிட்ட நான் ரொம்ப கடுமையா பேசிட்டேன், அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிருமான்னு சொல்றாங்க. சரிம்மா, நீங்க நம்ம தான் பாரம்பரியமா பண்ணுவோம்னு தானே சொல்றீங்க, வேற ஆளும் இல்லைன்றீங்க, நம்மளே பாத்துக்கலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பேய் அந்த கூரை வழியா உள்ள வருது. உள்ள அவங்கள பிடிச்சி போய் இழுக்குது. அவங்க உயிரை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் திரும்பி படுக்கிறான். பார்த்தா அவங்க அம்மாவுடைய வாய் கண்ணு மூக்குல ரத்தம் அவங்க கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. பார்த்து அரண்டவ கத்துறத கேட்டு அண்ணனும் ஓடி பாக்குறான். அவனும் அவன் அம்மா இறந்து போனதை பார்த்து அழுதுட்டு இருக்கான். மார்னிங் ஆயிடுது. ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கும் நீ தான் சடங்கு பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்க. அவன் மனசை கல்லாக்கிட்டு அவங்க அம்மாவோட டெட் பாடி வாஷ் பண்ணும், அவங்களுடைய சடங்குகள்ல ஒண்ணு அது. அதனால அது பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால பண்ணவே முடியல. ஏன்னா அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா அவ அம்மாக்கே இந்த மாதிரி நம்ம பண்ணுவோன்றத. அத ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுடைய ஆத்மா அந்த டைம் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அவளும் பண்ணிட்டு இருக்கா. பண்ணும்போது அவங்க அம்மாவோட வாயில எதோ பாக்குறா. பார்த்தா அது ஒரு முள் கம்பி மாதிரி இருக்கு. அதை எடுக்கிறா. எடுத்து பார்த்தவ எப்படின்னா இது நம்ம அம்மாவோட வாயில வந்துச்சுன்னு அப்படியே அரண்டு பாத்துட்டு இருக்கா. அப்படியே அவங்க அம்மாவுடைய டெட் பாடி எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அவங்க சடங்கு எல்லாம் பண்ணி புதைச்சிட்டு வந்துடுறாங்க. சோகத்திலேயே வீட்டுக்கு வந்தவ அம்மாவுடைய ரத்தம் படிஞ்சு தலகாணிலேயே படுத்துட்டு அழுதுட்டே இருக்கா. அந்த டைம் யாரும் கதவு தட்டுறாங்க. யாருன்னா ஊர் மக்கள் ஒருத்தவங்க தான். மாதிரி ஹிதா லேடியும் உங்க அம்மாவும்
வந்து இறந்து போயிட்டாங்கம்மா, அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும், அதனால நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இங்க அண்ணன்காரன் வந்து வேலைக்கு கிளம்பிட்டான். என்ன நீ அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிட்ட, அம்மாவே நேற்று தானே இறந்து போயிருக்காங்க, நீ கொஞ்ச நாள் கூட சோகமா இல்லையே, அதுக்குள்ள வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டேன் போது அவனுக்குமே சோகமா இருக்கு. அதை மறைக்கிறதுக்காக தான் வந்து அவன் வேலைக்கே வந்து போறான். அவன் சொல்ல மாட்டான், அவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அப்படியே போயிடுறான் இவன் கத்துனாலும் சரின்ட்டு. இங்க வேலைக்கு வந்தவன் கீழே வந்து ரேக்கான்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவனும் இவளும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போல. அவன் சொல்வா, இங்க பாரு அம்மாவே இப்பதான் இறந்து போயிருக்காங்க, அதுக்குள்ளேயே நீ வேலைக்கு வந்த. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாவே இருப்பான். அது கேட்டுட்டோம் சரி எனக்கு புரியுது, அம்மா அப்பா இல்லைன்னா எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும், ஏன்னா எனக்கும் அவங்க இல்ல அந்த மாதிரி சொல்லுவான். அவனுக்கு ஏதாவது ஹெல்ப்னா வந்து என்கிட்ட கேளுன்னு இந்த ரேக்கான்ற பொண்ணு சொல்லிட்டு போவா. அன்னைக்கு நைட்டு வந்து பிரார்த்தனை நடக்குது. அந்த இடத்துல வந்து டெரின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களும் சேர்ந்தா பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு 2 சைட்லயும் 2 பேய்ங்க வந்து கத்துற மாதிரி இருக்கும். பயந்து அலறி அடிச்சவங்க என்னை விட்டு நான் சாக விரும்பல அப்படின்னு மாதிரி கத்துவாங்க. அங்கதான் வந்து ஹீரோயினும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் கரண்ட்டுமே போயிடும். கரண்ட் போயினாலும் மெழுகுவத்தி எல்லாம் ஏற்றி பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கண்ணுக்கு வந்து பேய்ங்கெல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ற மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு லேடி உயிரோட இருப்பாங்க. அவங்களுடைய பேயோட உருவமும் அங்க நின்று பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கும். இங்கே அங்கேயுமா பாப்பா, அவளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். டக்குனு அந்த பேய் வந்து ஒரு பயமுத்தும் கத்திடுவா. அண்ணன் வந்துதான் ஒண்ணும் இல்லம்மா, பிரார்த்தனை பண்ணும்போது இப்படிதான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பிரார்த்தனை பண்ணிருப்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து ஒரு லேடி உயிரோட இருந்தாங்க, பேயாவும் இருந்தாங்களா. அந்த லேடி வந்து இங்க உட்காந்துட்டு அவங்க பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஹிதாவும் அப்புறம் ஹீரோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்கப்பா, எனக்குமே ஏதாவது ஆச்சுன்னா உன்னை யாரும் எனக்கு அடுத்து பாத்துப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க யாரும் பேய் தான் வந்து நின்றுட்டு கை வச்சுட்டு போன மாதிரி இருக்கும். இவங்களுக்கு யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தா எதுவுமே இருக்காது. கபோர்டு வந்து திறந்து இருக்கும். கபோர்டு திறந்து இருக்கே, மூடலாமன்னு போனா அதுவே மூடிடும். ஏன்னா அதுவே மூடிடுச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கபோர்டு இப்படி திறப்பாங்க. டக்குன்னு திறந்தா துணிக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அவங்க மண்டி இப்படி பிடிச்சி இழுத்து அவங்க உயிரையும் வந்து அது எடுத்துரும். அந்த பேய் வந்து அவங்களையும் சாவடிச்சிடும். டக்குன்னு அந்த பையன் வந்து ஏன் அம்மா கபோர்டு கிட்டே நிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா அவன் போய் பார்க்கும்போது அவங்க ரத்தம் கக்கி அப்படியே செத்து போயிருப்பாங்க. அதை பார்த்து அவனே அரண்டு போயிடுவான். இப்போ மைக்ல வந்து இந்த லேடி இறந்து போயிட்டதான் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக வராங்க. ஹீரோயின் வந்து நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி சொல்லிடுவா. அவன் அண்ணன் கிட்ட வந்து ஏன்பா இந்த பாருப்பா, அவன் தங்கச்சி இதெல்லாம் பண்ண சொன்னா டெட் பாடியை வாஷ் பண்ற அந்த சடங்கை பண்ண சொன்னா பண்ண மாட்டான் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது, நீ தான் ஏதாவது பேசி கூட்டிட்டு வரணும்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா, என்னால இது பண்ணவே முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவன் அண்ணன் ஒன்னும் சொல்ல மாட்டான், அவன் பயப்படுறான்னு சொல்லிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அந்த டைம் அந்த லேடியோட பையன் ஒருத்தர் இருப்பான்ல அவனே வருவான். வந்துட்டு எங்க அம்மாக்கு நீ தான் வந்து சடங்கு எல்லாம் பண்ணணும், இல்லைன்னா நீ தான் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எங்க அம்மாக்காக எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரின்ட்டு இவனும் வருவா. வந்து இங்க டெட் பாடி எல்லாம் வாஷ் பண்ணலான்னு பார்த்தா ஆனா சரியான பயத்துலதான் வருவாளே. திடீர்னு பார்த்தா டெட் பாடி வந்து உட்காரும். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும் போதே டக்குன்னு வயிற்று அப்படியே காட்டும். வயிற்று காட்டா வயிற்றுக்குள்ள இருந்து அந்த இரும்பு கம்பி வந்து அப்படி வரும். அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். இவங்களுக்குமே வந்து அந்த அந்த கம்பி வந்திருக்கும், அவங்க அம்மாக்குமே வந்திருக்கும். இவங்க இறந்ததுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி அவளுக்கு வந்து தோணும். அந்த விஷயம் அந்த டெட் பாடி வாஷ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வருவா. வரும்போது இங்க அண்ணனும் அந்த ரேகான்ற பொண்ணு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்தவளுக்கு என்ன நீங்க 2 பேரும் ரொம்ப சிரிச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே ஒன்னும் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போவா. இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால தனக்கு யாருமே இல்லாதனால ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கான் அந்த பையனும். அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோயினும் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா அவங்க கிட்ட இறந்து போறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அப்போ வந்து எங்க அம்மா நூறுன்ற ஒரு லேடியோட பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நீ பாத்திருக்கியான்னு கேக்குறா. அப்போ வந்து அவன் நிறைய ஆல்பம்ல இருந்து போட்டோ எடுத்து காட்டுறான், இவங்க தான் நூறுன்ற லேடி அப்படின்ட்டு. ஆனா அவங்க பின்னாடி திரும்பி இருக்கனால அவங்க மூஞ்சி வந்து ஹீரோயினுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு வந்து அவங்க ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப சுயநலமானவங்க, அவங்க மத்தவங்க புருஷன் மேல ஆசைப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பேசணும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரின்ட்டு அந்த போட்டோ ஆல்பம்ல இருந்து அந்த போட்டோ மட்டும் எடுத்துட்டு இவ வர வெளியே வந்து பார்த்தா இவங்களோட வீட்லயும் வந்து கூரை வந்து உடஞ்சிருக்கும். அப்ப ஹீரோயின் நினைப்பா நம்ம வீட்லயும் இப்படிதானே கூரை உடஞ்சிருந்துச்சு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இவளுக்கு என்ன தோணும்னா இந்த இறந்து போனவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு முள்கம்பி வந்து அவங்கள ஏதோ பண்ணிருக்குன்ற மாதிரி தெரிய வருது. சரி அந்த முள்கம்பி வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த உடம்புலயே இருந்தா, அது வந்து வெளியே எடுத்தாதான் அவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காது. அதனால அதை எடுக்கணும். இந்த ஹிதா லேடி இருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து முள்கம்பி வந்து அவங்க அம்மா தான் வாஷ் பண்ணிருப்பாங்க, அதனால எடுத்துக்க மாட்டாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சமாதிக்குள்ள இருந்துட்டு அந்த முள்கம்பி எங்க இருக்குன்னு வந்து தேடுவா. அவங்க சமாதி எல்லாம் எடுத்து நோண்டிட்டு அவங்களோட உடம்புல வந்து தேடிட்டு இருக்கும் போது அவங்க அதை வந்து அவங்க பிரைவேட் பார்ட்ல தான் இருக்கும். அது அவன் எடுத்துட்டு இருக்கும் போதே இங்க பின்னாடி எல்லா பையங்களும் சேர்ந்து ஜிங்குன்னு ஆடிட்டு இருக்கும். அதை பார்த்துவா அரண்டு அந்த கம்பி எடுத்துட்டு கடற்கன்னு ஓடி வந்துருவா வீட்டுக்கு. ஹிதா லேடியோட வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது போட்டோஸ் வந்து கிடைக்குமா, இந்த நூறுன்ற லேடியோட போட்டோ இருக்குமான்னு பார்த்தா அந்த லேடியோட போட்டோ அங்க இருக்கும். அதை எடுத்துருவா. எடுத்துட்டு இருக்கும்போது இங்க தேடின்னு ஒரு பொண்ணு வருவா. வந்துட்டு என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இந்த 100 லேடி தான் ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்ற மாதிரி சொல்லவும், ஆமா அவ மோசமானவ அவளே தேடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவ மூஞ்சில தோல் அவளே பிச்சுப்பா. என்னடி பண்ற நீ என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும் போதே பின்னாடில இருந்து ஒரு தேடின்ற பொண்ணு
இதான் ஒரிஜினல் போல வந்து நிக்கும். பின்னாடி பார்த்தா இது இருக்காது. சரி இந்த பொண்ணு கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவான், இந்த மாதிரி நூறுன்ற பொண்ணு லேடி தான் ஏதோ ஒன்று பண்றாங்க அந்த மாதிரி சொல்லவும், டக்குனு வா வா இங்க ரொம்ப நேரம் நிக்காதுன்ட்டு அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிடும். எங்க மைக்ல வந்து யாரோ சமாதி எல்லாம் நோண்டி இருக்காங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணவும், எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா மண்ணு கோடாரி எல்லாம் வீட்டுல இருக்கும். அதை பார்த்த அண்ணனுக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் ஏதோ பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுட்டு, என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அம்மாவோடைய இறப்புலயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இறப்புலயும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு, இதெல்லாம் ஒரு சாபத்தினால தான் நடந்துட்டு இருக்கு. அண்ணனும் தங்கச்சியும் பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து டெரின்ற லேடி என்ன பண்ணிடும், கேட்டுட்டு ஒட்டு கேட்டுட்டு போயிட்டு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுரும். இப்போ ஊர் ஃபுல்லா வந்து ஏதோ ஒரு சாபம் வந்து நடக்குது, அதனால இவங்க இறந்து போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த ரேகான்னு ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாபம் ஒண்ணு பரவிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லும் போது, மத்தவங்க புருஷன் மேல ஆசைப்பட்ட அந்த 100 லேடி எல்லாம் சொல்லும் போது, இங்க பாருங்க என் புருஷன் தப்பு பண்ணா அது என் புருஷன் மேல தான் தப்பு, மத்த பொண்ணு மேல எப்படி நான் காரணமா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுது. எல்லா நியூஸையும் பரவி விட்டுச்சுல இந்த டெரி லேடி. அந்த வீட்டுக்கு வந்து போய் ஹீரோயின் வந்து கேட்கலாம்னு சொல்லி பார்த்தா, அந்த லேடி மேல வந்து பேய் வந்துருது. இந்த 100ன்ற பேய் தான் அந்த லேடி மேல வந்துட்டு, இங்க பாரு லீலா நான் எந்த தப்பும் பண்ணல, என்னையே எல்லாரும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டு, நீ ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடாதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா நீயும் இவங்கள மாதிரி போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லி மிரட்டும். டக்குனு என்ன பண்ணிடா, தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டு அது மாதிரி அமைதியாயிட்டு, லீலா நான் இந்த தப்பு எல்லாம் எதுவுமே பண்ணல லீலா, எனக்கு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும் போது, நீ இதுக்கு தகுதியானவ தான், நீங்க வந்து போ ஃபர்ஸ்ட் இந்த உடம்பு விட்டு போ அப்படின்னு சொல்லவும், அதுவுமே வந்து இந்த டெரி லேடி உடம்புல இருந்து அங்க வந்து போயிடுது. வீட்டுல வந்து இந்த இரும்பு கம்பி அதெல்லாம் வச்சு பாத்துட்டே இருக்கா. அப்போ அண்ணன் வந்துடுறான், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருண்ண அம்மாவோட இறப்புலயும் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இறப்பு எல்லாத்துலயுமே வந்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க, இது அவங்களுக்கு சாதாரணமா நடந்தது கிடையாது, இதை பத்தி தான் நான் வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா இறந்து போயிட்டாங்க, இதுக்கு மேல எனக்கு உன்னை தவிர யாருமே இல்ல, நீயும் ஏதோ ஒண்ணு தேடிட்டு போறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு போயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் பேசி உடஞ்சு அழுகுறான். தங்கச்சியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். அப்படியே வந்து ஹீரோயின் தூங்குறா. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பேய் வந்து அவளையும் வந்து அவங்க அம்மாவை மாதிரியே பிடிச்சி இழுத்து அவ உயிரையும் வந்து எடுத்துடுது. அவ கண்ணு வாய் மூக்குல இருந்து ரத்தம் கக்கி அவளும் செத்து போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவளையும் வந்து அடக்கம் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துரா. உட்காந்துட்டு நான் இறந்து போல, என்ன விடுங்கன்னு சொல்லி கத்துறா. அப்படி டக்குன்னு முழிச்சு பார்த்தா இது எல்லாமே வந்து கனவா இருக்கு. இப்ப இவளுக்கு வந்து இந்த ரேகான்ற பொண்ணு மேல வந்து சந்தேகமா இருக்கு. சரி இவ வீட்டுல போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அண்ணன் தூங்கிட்டு இருக்க நேரமா பாத்துட்டு சாவி எடுத்துட்டு அந்த வீட்டுல போயிட்டு செக் பண்றா. பண்ணும்போது தண்ணி வந்து கீழே கொட்டிடுதான். சரி டைல்ஸ்ல கொட்டவும் தொடக்கலாம்னு போனா அந்த ஒரு டைல்ஸ் போட்டு கிராக் விட்டமா இருக்கு. அந்த டைல்ஸ் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள சூனியம் வைக்கிற எல்லா பொருளுமே இருக்கு. அதை பார்த்தவளுக்கு அரண்டு போகுது. அப்ப எல்லாத்தையும் பண்ணது இவதானா அந்த மாதிரி இருக்கு. இப்பதான் ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, 100ன்ற ஒரு லேடி வந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அதுதான் இந்த ரேகான்ற பொண்ணு இந்த மாதிரி சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டவ நேரா இந்த டெரி லேடி இருக்காங்கல்ல அவங்களோட வீட்டுக்கு ஓடி போயிட்டு, நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சேன், இந்த ரேகான்ற பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே அந்த டெரி லேடி உடம்புல ஆல்ரெடி அந்த 100ன்ற பேய் வந்துருது. வந்துட்டு என்ன நடந்துச்சுன்றத அது சொல்லுது. என்னன்னா இவங்க போட்டோஸ்ல இருப்பாங்க இல்லையா, இவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த டெரி லேடி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், இவங்க தனியா இருக்கிறனால இவ தான் வந்து நம்ம ஹஸ்பண்ட மயக்கி வழியில வந்து இது பண்ணிட்டா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பொய்யான பழி தான் அவங்க மேல போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவளை என்ன பண்ணா, அந்த முள்கம்பி இதெல்லாம் வச்சு அவளை அடிச்சே கொன்னு அவளை சாவடிச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து இவங்க அம்மா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தா பண்ணிருப்பாங்க. கரெக்டா என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே வந்து சாவடிச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த பேய் வந்து இவங்க எல்லாம் பழி வாங்குது. டக்குனு கொஞ்ச நேரத்துல இந்த டெடின்ற பொண்ணு ஒருத்திய பாத்துருப்பாள் ஹீரோயின், அந்த பொண்ணோட மூஞ்சி வருது. அவனும் செத்து போகல, ஆனா அவளோட மூஞ்சி வருது. இங்க என்ன ஆகுதுன்னா டெடின்ற பொண்ணு வீட்டுல வந்து அந்த பேய் வந்துருச்சு. வந்துட்டு ரத்த வெள்ளமும் தண்ணி மாதிரி இப்படியே ஊத்துது. அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த அவளோட கண்ணுக்குள்ள வந்து அந்த இரும்பு கம்பி போயிட்டு அது அப்படியே சாவடிக்குது. இவரோட கண்ணுமே இந்த இடத்துல வந்து பேயா மாறுதுல, அந்த இடத்துல கண்ணு இல்லாத மாதிரி தான் காட்டுறா. கொஞ்ச நேரத்துலயே மைக்ல வந்து இந்த டெடி லேடி இறந்து போயிட்டுதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சரின்ட்டு அவங்கள கழுவுறதுக்காக ஹீரோயின் வந்து போறா. பார்த்தா அவங்களுடைய கண்ணு உள்ள இருந்து அப்படியே அந்த இரும்பு கம்பி அவங்க உடம்பெல்லாம் போயிட்டு அப்படியே வாய் வழியா வெளியே வருது. அது எடுத்தவளுக்கு அது ரொம்ப பயமா இருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த இரும்பு கம்பி அப்படியே அவங்க வாயில இருந்து எடுக்கிறா. எடுத்துருக்கும் கொஞ்ச நேரத்துலயே அந்த 100 பேய் வந்து என்ன பண்ணிதுன்னா இவளையுமே வந்து கொலை பண்றதுக்காக கை அப்படியே கட்டி போடுது. இவ வந்து கத்திட்டு இருக்கா. பின்னாடி வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி லைனா இறந்து போயிட்டே இருக்காங்க இந்த ஊர்ல, என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. டக்குன்னு கதை திறந்து பார்த்தா இங்க வந்து அவ கம்பியை வச்சு இருக்கிட்டு இருக்கும்ல, அந்த பேய் விட்டுருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் வந்து கழுவி எல்லாத்தையும் தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவ சொல்றா ஹீரோயின் வந்து, இல்ல இந்த சடங்கு வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த போலீஸ் வந்து இல்ல நாங்க விசாரிக்கணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலி லேடியை தூக்கிட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற எல்லாரு மேலயும் அந்த பேய் வந்துருது. பேய் வந்து எல்லாருமே வந்து பயந்து போறாங்க. இந்த கழுறணும் இந்த சடங்கை முடிக்கலன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சடங்கு எல்லாம் முடிக்கணும் சரின்னு கொடுத்துடுறாங்க போலீஸும். சரி எல்லா சடங்குமே முடிச்சிடறா. வாஷ் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறா. அவங்களும் வந்து எடுத்துட்டு போறாங்க.
இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எல்லாத்துக்கும் காரணமே நீதான் வந்து போலீஸ் வந்து சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணுவா, இந்த ரேகாவை சொல்லிடுவா. இல்ல இவதான் நூறோட பொண்ணு, இவதான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சூனியம் பண்ணி பழி வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு கை காட்டவும், அந்த ரேகான்ற பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் போவும். அந்த ரேகான்ற பொண்ணு என்ன பண்ணுனா, இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான், அவங்க பண்ண பாவத்துக்கு தான் இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும். டக்குன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த ரேகான்ற பொண்ணு வீட்டுக்கு போயிருவாங்க. போயிட்டு அவளை அடிக்கிறதுக்காக வெளியே இழுத்துட்டு வந்து அவளை அதே மாதிரி அவங்க அம்மா எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி அடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஹீரோயின் இருப்பால, ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, கரெக்டா விசாரிக்காம நாங்க வந்து அவன் மேல பழி போட்டுட்டோம், நீ போயிட்டு அந்த ரேகாண்ட பொண்ணை காப்பாத்த அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவளுமே போயிட்டு காப்பாத்தலான்னு போவா. பார்த்தா இவன் மேலயும் அடி விழும். ஏன்னா எல்லாருமே சூழ்ந்து அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, இவன் மேலே அடி விழும். அதை பார்த்து அண்ணன்காரனும் ஓடி வந்துருவான். வந்துட்டு அவனும் வந்து அடிக்காதீங்க அடிக்காதுன்னு சொல்லும் போதே டக்குன்னு ஒரு கட்டையை வச்சு அவன் யாரோ அண்ணனோட பின்னாடி மண்டியில அடிச்சிடுறாங்க. அப்படி 3 பேருமே வந்து அவனும் அண்ணனும் மயக்கப்பட்டு விழுந்துருவான். அதை பார்த்து ஒரு மக்கள் டக்குன்னு எதுக்குடா நம்மளுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அங்க போயிடுவாங்க. அண்ணனுமே மயக்கப்பட்டு விழுந்ததுனால அவன் அங்கேயே இறந்து போயிருவான். இந்த பொண்ணுமே இறந்து போயிரும். நம்ம ஹீரோயின் மட்டும்தான் வந்து இருப்பா, அழுதுட்டே இருப்பா, அண்ணனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்ச நாள்ல ஹீரோயின் தான் வந்து அந்த வேலையை, அந்த எல்லாருடைய டெட் பாடிஸ் வாஷ் பண்ற வேலை இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. பார்க்கும்போது இன்னொரு டெட் பாடி வந்து அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு ஊசி மாதிரி ஒன்று கிடைக்கும். இது வந்து அவளுக்கு அடுத்த தடைய மாதிரி கிடைக்கும். இது எதனாலன்ற மாதிரி அப்படியே சொல்லி இந்த படத்தையும் வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.